அன்னைக்கிலியக்கா, எப்படிக்கா இருக்க? 2 3 நாள் ஆளையே பார்க்க முடியல. சின்ன பொண்ணு, அக்காவுக்கு 4 5 நாளாக உடம்பு சரியில்லைம்மா. ஒரே காய்ச்சல் தடுமம் பிடிச்சிட்டு குரலே மாறி போயிடுச்சுமா. அதாம்மா வெளியில் எங்கேயும் வரல, வீட்டுக்குள்ளேயே படுத்தே கிடந்தேன். இப்போ கொஞ்சம் வாய்ஸ் மாறி இருக்குது. சரி, அதான் ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கிறேன். மக்களே, கொஞ்சம் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அடுத்து இன்னும் ஒரு 2 3 நாளில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். சரிக்கா, அதான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேல, மக்கள் அதெல்லாம் ஏத்துக்குவாங்க. சரி மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. புதுசா வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம் உறவுகளே, நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே போல் பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் சந்தோஷப்படுவேன். சரி வாங்க, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ளே போயிடலாம். மாமா வந்துட்டீங்களா? வாங்க மாமா. எங்கடா டீ போட்டு ஆறி போயிருமோ என்னமோ நினச்சேன். கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்க மாமா. இந்தாங்க மாமா, டீ குடிங்க மாமா. வேலையெல்லாம் முடிஞ்சா மாமா? வேலையெல்லாம் முடிஞ்சுமா அன்னைக்கிலே. நீ என்ன காலையிலேயே எங்கேயே கிளம்புனது போல இருக்கே? ஆமாம் மாமா, அம்மா நேற்று உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் போட்டிருந்து மனசே சரியில்லை மாமா. போய் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதான் சரி நீங்கள் வரவும் கேட்டுட்டு அப்படியே போயிட்டு வந்துடலான்னு கிளம்பியிருக்கேன் மாமா. மாமா நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடட்டுமா மாமா எங்கள் அம்மாவை? அன்னைக்கிலே அத்தையை தானம்மா பார்க்க போகிறேன்னு சொல்கிற, தாராளமாக போயிட்டு வாமா. பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாலும் கூட நான் பார்த்துக்கிறேம்மா, முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல. பார்த்து நீ போயிட்டு வா, சரியா? என்ன இந்த குந்தாணி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டா? வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது? இவளை சும்மா விட்டுறக்கூடாது, இப்பயே போய் அம்மாட்ட சொல்லி கொடுக்கணும். மாமா, மதியான சாப்பாடையும் செஞ்சு வச்சுட்டேன் மாமா. நான் போயிட்டு வந்துடட்டுமா மாமா? மாமா போகிறதுக்கு முன்னாடி அத்தைட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் மாமா. அன்னைக்கிலே நீ கிளம்புமா, நேரமாச்சு. இந்த 8:30 மணி பஸ்ஸை விட்டேன்னா அடுத்து இன்னும் 1 மணி நேரம் காத்து கிடக்கணும். அதனால நீ கிளம்பி சடக்குன்னு பஸ்ஸை பிடிச்சிரு, நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன். மாமா, அத்தைகிட்ட சொல்லாமல் போனால் அத்தை கோச்சுக்குவாங்க மாமா. நான் சொல்லிகிட்டே போகிறேன் மாமா. அன்னைக்கிலே நீ கிளம்புமா, நேரம் ஆயிடுச்சுல்ல. நான் வந்து உன்னை பஸ் ஏற்றிட்டு வந்து அம்மாட்ட சொல்லிக்கிறேன். அம்மா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அன்னைக்கிலே. அடா சக்க, எப்படிலாம் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்குறான் பாரு. இவன் பொண்டாட்டி எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனால் என்னவா, அவள் கௌரவம் குறைஞ்சி போயிருமோ? போகட்டும் போகட்டும், போனவ எப்படித்தான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறான்ட்டு நான் பார்க்குறேன். இப்பயே போய் அம்மாட்ட சொல்கிறேன் பாரு. மாமா நான் போய் பையன் எடுத்துகிட்டு வரேன் மாமா. நீங்கள் சடக்குன்னு அந்த டீயை குடிங்க மாமா, ஆறி போயிடும். சரிம்மா அன்னைக்கிலே. அம்மா அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அம்மா, இவ ஒருத்தி ஒரு பாத்ரூம் போயிட்டு நிம்மதியாக வரவிடுறாளா? அதுக்குள்ளேயும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இருடி, இந்த வர்றேன், பாத்ரூம் போயிருந்தேன், இந்த வர்றேன் இரு. அம்மா வாமா வேமா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வரேம்மா மல்லிகா. என்னமோ முக்கியமான விஷயம்னு சொல்கிறா, என்னன்னு தெரியல. சரி போய் கேட்போம். அம்மா, நீ தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறியே உன் மருமக, அவன் இன்னைக்கு என்ன காரியம் செஞ்சுருக்கா தெரியுமா? என்னம்மா புதிர் போட்டுக்கிட்டு இருக்க? அப்படி என்ன அவ செஞ்சிட்டா? அம்மா, உன் தங்கமான மருமக இன்னைக்கு அவ அம்மாவை பார்க்க ஊருக்கு போறாளாம். உன் பாசக்கார புள்ள என் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னதுக்கு நீங்களே சொல்லிக்கங்க, எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மருமக, தங்க மருமக பைய தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டா. பார்த்துக்கோ. என்னடி சொல்ற? ஆமாம், இப்போ வந்துட்டு என்னடி சொல்கிற, நொன்னடி சொல்கிறேன்னு சொல்லுவேன். உன் ஆசை மருமக, அருமை மருமக அவள் அம்மாவை பார்க்க ஊருக்கு போயிட்டா. அதுலேயும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பைய தூக்கிட்டு போயிட்டா. பார்த்துக்கோ. இப்படியே விட்ட உன் மருமக உன்னைய தூக்கி கொண்டு போய் திண்ணையில் உட்கார வச்சு திண்ணையில் தான் உனக்கு கஞ்சி ஊற்றுவா. பார்த்துக்கோ. ஒழுங்க உன் மருமகளை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு இப்பயே அடக்கி வை. பிறகு நீ தான் கஷ்டப்படுவ. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். உன் அன்னிகாரி ஊருக்கு போகிறேன்னு சொன்னோடனே உன் அண்ணன் என்னடி சொன்னேன்? ஏம்மா, ஓ மயனை பற்றி இன்னமா அவனுக்கு புரியல? என்னைக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சியோ அன்னைக்கே அவன் மாறிட்டான். அவள் உட்காரனா எந்திரினா எந்திரிக்கிறான். சுயமாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவனுக்கு துப்பு இருக்கா? அப்படியே பொண்டாட்டி முந்தானை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே தெரியுறேன். அவனை பற்றி நீ கேட்குறியாக்கும்? ஏம்மா, ஓ மகன் அந்த குந்தானிட்ட அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஊருக்கு போமா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அந்த குந்தானி என்ன தெரியுமா சொல்கிறா? இல்லைங்க, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்களே அத்தைகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பையத்திக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டாமா. ஏம்மா, இந்த குந்தானியே இப்படியே நீ விட்டு வச்சிருந்தேன்னு பச்சுக்கோ, உன் மயனை அவள் சுத்தல விடுறது போல உன்னையும் அவள் சுத்தல விட்டுருவாமா. பார்த்து இருந்துக்கோ, நான் சொல்லிட்டேன்.
என்னடி சொல்ற மல்லிகா? நான் அவளை சும்மா விட்டுருவனா? அவள் என்னை சுத்துல விடுவாளா? இன்னைக்கு போனவ வரட்டும், எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வரணும். வரட்டும், இந்த வீட்டு வாசப்படியில அவ காலடி எடுத்து வச்சு உள்ள வந்துருவாளான்னு நான் இன்னைக்கு பாக்குறேன். சரிம்மா, பார்த்து நடந்துக்கோ. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் வேலையை பாரு போ. சரிம்மா. அப்பாடி, இந்த குந்தானியை பற்றி நல்லா கொளுத்தி போட்டாச்சு. இப்போதான் வயிறும் மனசும் குழு 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 குழுன்னு இருக்குது. இந்த குந்தானியை இந்த வீட்டுக்குள்ளேயே அடுத்து வர விடக்கூடாது. இந்த குந்தானியோட சேர்த்து அவன் 2 பிள்ளைகளையும் என் அண்ணேன்னு ஒருத்தர் இருக்கானே அவனையும் சேர்த்து வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே அனுப்பிடணும். இவனுங்களை வெளியே அனுப்புனாதான் அம்மாட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக பேசி இந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி வாங்க முடியும். கடவுளே, உனக்கு 101 தேங்காய் உடைக்கிறேன். எப்படியாவது நான் நினச்சதெல்லாம் நடக்கணும். நீ தான் எனக்கு அருள் புரியணும். பெரிய மனுஷின்னு வீட்டில் ஒத்திருக்கே. இந்த குந்தாணி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவள் அம்மாவை பார்க்க ஊருக்கு போயிட்டாளா? வரட்டும், அவளா நானான்னு இன்னைக்கு பார்க்குறேன். நல்ல வேலைக்கு ஊருக்கு போயிட்டு பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வரவங்களையும் நம்ம வேகமாகவே வந்தாச்சு. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாசி பயிர் அவிச்சு தாளிச்சு விட்டுட்டோம்னா வந்து ஸ்நாக்ஸ் கணக்காக சாப்பிட்டுக்கிறேங்க. பயிரையும் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 2 விசில் அடிக்கங்களையும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வெட்டி நல்லா தாளிச்சு விட்டுருவோம். ஏன் அன்னைக்கிளி, யாரை கேட்டுறீ வீட்டுக்குள்ளே வந்த? வீட்டுக்குள்ளே வந்ததும் இல்லாமல் அடுப்படியில் வந்து இங்கே என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போடி. அத்தை, என்னத்தான் சொல்கிறீங்க? என்னை எதுக்குத்தான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்க? அடியே, நடிக்காதடி. இப்படியே நடிச்சு தானே என் மகனை ஏமாத்தி உன் முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிட்ட. என்னையும் ஏமாத்தலான்னு பார்க்குறியா? யார்கிட்ட கேட்டடி இன்னைக்கு நீ உன் அம்மா வீட்டுக்கு போன? அத்தை, மாமாட்ட சொல்லிட்டு தான் போனேன். ஏடி, உன் புருஷன்கிட்ட சொன்ன உனக்கு இந்த வீட்டில் பெரிய மனுஷியா நான் எதுக்கடி இருக்கேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ ஊருக்கு போனன்னு உனக்கு தெரியலையாடி? அத்தை, நான் மாமாட்ட அப்பவே சொன்னேன் அத்தை. அத்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் மாமா அப்படின்னு. மாமா தான் சொன்னாங்க, நான் சொல்லிக்கிறேன், உனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்புன்னு சொன்னாங்க அத்தை. அதான் போயிட்டேன் அத்தை. ஏடி, அந்த பஸ்ஸை விட்டா உனக்கு வேற பஸ்ஸே கிடைக்காதா? இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக பஸ்ஸே வராதா? ஏன் இன்னைக்கு போகலைன்னா நாளைக்கு கூட உன் அம்மாவை போய் பார்த்துக்கலாம். உன் அம்மா நான் அப்படி இழுத்துட்டா கிடக்கா? அப்படி போகணும்னு உடனே போகணும்னு அவசியம் அடி உனக்கு? வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓ இஷ்டத்துக்கு நீ ஊருக்கு போயிட்டு வர்ற. அப்போ பெரிய மனுஷன் நான் அந்த வீட்டில் இருந்து என்னடி பிரயோஜனம்? அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. மாமா சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தான் நானும் போனேன் அத்தை. மாமா உங்ககிட்ட சொல்லலையா அத்தை? ஏ, அவனை விடுறி. அவனாடி ஊருக்கு போனா? நீ வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானடி போகணும். அத்தைன்னு என்னைய மதிச்சிருந்தேனா நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டு இல்லாடி ஊருக்கு போகணும். அத்தை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போன உடனே பார்த்துட்டு வந்துடுறேன் தானே. நீ வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டையாடி? அதுக்கு நீ பதில் சொல்லுடி. மாமன் சொன்னா மச்சான் சொன்ன என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? நீ சொன்னையாடி? அத்தை, என்னைய மன்னிச்சிருங்க அத்தை. மாமா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னதுனால தான் நானும் ஊருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன் அத்தை. என்னைய மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே இப்படியெல்லாம் நடந்துக்கிற மாட்டேன் அத்தை. என்னடி மன்னிப்பு கிணிப்புன்னு கேட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கியாடி? இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாதடி. வீட்டை விட்டு வெளியே போடி ஃபர்ஸ்ட் நீ. அத்தை விடுங்க அத்தை. அத்தை விடுங்க அத்தை. அடியே, நீ இன்னும் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேடி. வீட்டை விட்டு வெளியே போடி. உனக்கு இந்த வீட்டில் இனிமே இடம் கிடையாதுடி. அத்தை விடுங்க அத்தை. அத்தை இனிமே இப்படி செய்ய மாட்டேன் அத்தை. வீட்டை விட்டு வெளியே போடி. இனிமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன் பார்த்துக்கோ. அத்தை, இந்த ஒரு தடவை என்னைய மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே இந்த மாதிரி தப்ப இனிமே செய்யவே மாட்டேன் அத்தை. ஊருக்கு போனாலும் எங்க போனாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டே போறேன் அத்தை. அத்தை, என்னைய மன்னிச்சிருங்க அத்தை. ஆஹா, நம்ம கொளுத்தி போட்டது நல்ல வேலை செய்து போலையே. அம்மா அந்த குந்தானியை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டா போலையே. இப்பதான் மனசு நல்லா குழு குழுன்னு இருக்குது. அம்மா, என்னம்மா செய்றீங்க? அன்னைக்கிலேயே என்னம்மா? ஏமா இப்படி அழுதுகிட்டு நிக்கிற? என்னாச்சுமா? மாமா. வாடா, நான் பெத்த நல்லவனே. வா வா, உன்னையத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரமா ஆளை காணமே அப்படின்னு பார்த்தேன். கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்க. வாடா. அம்மா, நான் என்னம்மா கேட்குறேன், நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? அன்னைக்கிலேயே எதுக்குமா இப்படி வெளியில் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க? என்னாச்சுமா? சரி, இந்த அண்ணங்காரை வந்துட்டான். இவன் கொஞ்சம் ஏதாவது பேசினானா அம்மா கொஞ்சம் பம்மி போனாலும் போயிடும். கொஞ்சம் எரியிற தீயில அப்பைக்கப்ப எண்ணெயை ஊற்றுறது போல் அங்கே நின்று போய் பேசி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அம்மா சரியான முடிவெடுக்கும். வாடா, நான் பெத்த நல்லவனே. வா. நான் எதுக்கு இப்படி செய்கிறேன்னு உனக்கு தெரியலையாடா? ஏடா, பெரியவன் இந்த வீட்டில் நான் ஒருத்தி இருக்கேன். உன் மொண்டாட்டி அவள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து தகவல் சொல்லிட்டு போயிருக்கலாம்லடா. இல்லை நீயாவது வந்து சொல்லியிருக்கலாம்லடா. அந்த அளவுக்கு நான் அந்த வீட்டில் வேணாதவளா போயிட்டேன் உங்களுக்குலாம்.
அம்மா, அன்னைக்கிளி ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்னு தான் சொன்னா. நான் தான் பஸ்ஸுக்கு லேட் ஆயிரும், இந்த பஸ்ஸை விட்டா திருப்பி நீ காத்து கிடக்கணும், நீ போமா, நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். அதனால அன்னைக்கிளி உங்ககிட்ட சொல்லாம போயிட்டாமா. அவளை அனுப்பி விட்டுட்டு வந்து நான் உங்க ரூமுக்கு வந்தேம்மா. அங்க நீங்க இல்லம்மா. அதுக்கப்புறம் அவங்கள தேடி பார்த்தேன், நீங்க இல்லாதனால நானுமே எனக்கு வேலை இருந்ததுனால நான் வெளியில போயிட்டேம்மா. இப்பதான் நானும் வரேம்மா. சரி வந்து சொல்லிக்கலான்னு வரேன், அதுக்குள்ளேயும் நீங்க அன்னைக்கிலேயே இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்கம்மா. ஏடா, உன் பொண்டாட்டியை ஊருக்கு அனுப்பிவிடுறதுக்கு முன்னாடியே நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும்லடா. அவளை அனுப்பி விட்டுட்டு வந்து இவன் வந்து என்கிட்ட சொல்றானா? அவளை அனுப்பி விட்டுட்டு வந்து நீ என்கிட்ட சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்னடா? முதையே வந்து என்கிட்ட கேட்கணும்லடா, நீ என்கிட்ட சொல்லணும்லடா. அத்தை, மாமா மேல எந்த தப்பும் இல்லத்த, எல்லாமே என் மேலதான் தப்பு. அத்தை, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை. ஏய் சி, நுப்பாட்டடி கழுத, என்ன பேச்சு பேசுற? ஓம் பேச்ச நான் கேட்கணுமாடி? யாருகிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுதாடி? ஏன் பேச்ச கேளுங்கன்னு சொல்ற. ஏண்டி, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, எடுக்கல. ஊருக்கு போயிட்டு வந்து ரப்பு கொண்டுட்டு பேசிக்கிட்டாடி நீ, தெரியுற? நேத்து பிறந்த நாயிடி நீயே. ஓம் பேச்ச நான் கேட்கணுமாடி? வீட்டை விட்டு வெளியே படி. அத்தை, அத்தை டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. அண்ணி, நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீ அம்மாட்ட சொல்லியிருந்தா அம்மா இப்ப அப்படி நடந்துக்கிற மாட்டாங்கல்ல. மல்லிகா, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, பேசாம இருமா, நாங்க பேசிக்கிறோம் அம்மாட்ட. ஏ, அவ என்னடா இப்ப தப்பா சொல்லிட்டா? அவகிட்ட சண்டைக்கு போற? அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. நான் எங்க அம்மாவை பார்க்கத்தானத்தை போயிட்டு வந்தேன். போய் ஊரைய அத்தை சுத்திட்டு வந்தேன். அந்த ஆசை வேற இருக்கா உனக்கு? போய் ஊரை சுத்து. இப்ப யாரு உன்னைய வேணாம்னு சொல்றா? நீ ஊரை சுத்துறேன்னு சொன்னா உன் புருஷனும் கையில துட்டை கொடுத்து அனுப்புவான். போய் நல்ல துட்டை செலவழிச்சிட்டு நல்லா ஊரை சுத்திட்டு வா. உன் புருஷன் அதுக்கு உனக்கு சப்போர்ட்டா தானே நிக்க போறியா? வாரத்துல 2 நாளைக்கு இப்படி நீ போய் ஊரை சுத்திட்டு வந்தேன்னா உன் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை சொல்லி எப்படி நீ வளர்ப்ப? நீ என்ன வளர்க்கறது? என் பேரன் பேத்திக்கல எனக்கு பாத்துக்கிற தெரியும். வீட்டை விட்டு வெளியே போடி. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லடி, போடி வெளியே. அம்மா, நுப்பாட்டுங்கம்மா. என்னம்மா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கோபம் வந்தா என்னனாலும் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாம்மா? அவளை எதுக்குமா வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க? அப்படி என்னம்மா அவ தப்பு பண்ணிட்டா? அவங்க அம்மாவை பார்க்க போனது ஒரு தப்பாமா? ஏய், அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மாவுக்கு பின்னாடி பேசாம நிக்கணும். இப்பெல்லாம் அவ பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அம்மாவுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது கிடையாது, அம்மா பேச்சை கேட்கறதும் கிடையாது. அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வேற என்னத்தையாவது சொல்லாதீங்கம்மா. அண்ணே, வர வர நீ அம்மா சொல்றதே எதையுமே கேட்க மாட்டே. இப்ப கூட பாரு, அம்மாவை எழுத்து பேசிக்கிட்டே தான் இருக்க. என்னடா, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். வர வர பேச்சு அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்படி எல்லாம் பேசணும், உங்க அம்மா இப்படி பேசினாங்கன்னா இப்படி நீங்க பேசுங்கன்னு உன் பொண்டாட்டி ட்ரைனிங் கொடுத்து தான் வச்சிருக்காளா உனக்கு? என்னடா மகனே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வார்த்தையை பேசிக்கிட்டே போறேன். அவளோட சேர்ந்து நீயும் என்னைய ஏத்து பேச பழகிட்டியா? உன் பொண்டாட்டி உனக்கு நல்லா தான் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா. உன் அம்மாயே எப்படிலாம் பேசினா இப்படிலாம் பேசுன்னு உன்னை நல்லா ட்ரைனிங் கொடுத்து நல்லா ஒரு பொம்மையை ஆக்கி வச்சிருக்காடா. ஐயோ, ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்த என் மகன் இப்ப என்னைய என்னமா பேசுறா? இது கேட்க யாரும் இல்லையா? எனக்கு யாருமே இல்லையா? அம்மா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்கம்மா? மாமா, அத்தை பேசுறதுக்கெல்லாம் பதிலுக்கு பதிலா நீங்க பேசாதீங்க மாமா, சும்மா இருங்க மாமா. ஆஹா, இப்ப இல்ல தெரியுது. அவ ஆடுன்னு சொன்னா ஆடுறான், பாடுன்னு சொன்னா பாடுறான், வாயை மூடுன்னு சொன்னா மூடுறான். இவ ஆட்டி வைக்கிற பொம்மையா எல்லாம் சுத்திக்கிட்டு தெரியுறியா? இந்த பங்கச்சம் என்ன சொன்னாலும் மண்டி ஆட்டுற மகன் இப்ப இல்லடா, நீ ரொம்ப மாறிட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, என் மயனை மொத்தமா மாத்தி விட்டாளே. அம்மா, அன்னைக்கிலேயே கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாம்மா. உங்களை மட்டும் எப்படிம்மா அவ வேத்துமையா நினைக்க போறா? உங்களுக்கும் அவ நல்லதனமா செய்யறா, உங்களை நல்லதனமா கவனிச்சுக்கிறா. அப்புறம் எதுக்குமா அவளை இப்படி பேசுறீங்க? ஓஹோ, அப்ப நான் தான் கெட்டவ. நேத்து கெட்டிட்டு வந்தவ உனக்கு நல்லவளா போயிட்டா, அப்படித்தானடா மவனே? இளைய மவனே, இந்த வயிற்றுல தாண்டா உன 10 மாசம் சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்து வாழ்மையாக்கி இந்த ஊருக்குள்ள 4 பேர் பார்த்து மதிக்கிற அளவுக்கு உன்னை வச்சிருக்கேன்டா. அதுக்கெல்லாம் காரணம் அவ இல்லடா, நாடா. இந்த பெத்த தாய் தாண்டா காரணம். அம்மா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதாம்மா, அதை நான் மறக்கவே இல்லை. ஆனாலும் அன்னைக்கு என்னைக்கு கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சு வந்தாலோ அன்னையிலேருந்து உங்களை நல்லத்தனமா பார்த்துக்கிறா. வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா எல்லாத்தையுமே அவதானமா எடுத்து செய்கிறா. ஏ, அவ என்னடா என்னைய பாத்துக்கிறது? என்னைய பாத்துக்கிறதுக்கு என் பிள்ளை இருக்காடா. அம்மா, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்க இப்ப பேசுறது சரியில்லைம்மா.
என்னடா பேச்சு சரியில்லை? ஏன் பேச்சு சரியில்லையா உனக்கு? இப்போ இருக்குதாடா. எல்லாம் உன் பொண்டாட்டி பேசுனா உனக்கு இனிக்கும், நான் பேசுனா கசக்கத்தான் செய்யும். ஆனாலும் நீ பேசுகிற நான் எதையும் கேட்க போகிறது கிடையாது. அவள் இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இப்போவே இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும்டா. வீட்டை விட்டு வெளியே போடி. அம்மா, அவ என்னைய நம்பி இந்த வீட்டுக்கு வந்தவ. நான் எந்த இடத்துல இருக்கிறோன்னா அந்த இடத்துல தான் அவ இருப்பா. அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுமா. இத்தோட நுப்பாட்டிருங்கம்மா. ஓஹோ, உரிமையை பத்தி பேசுறீங்களோ? உரிமைய நான் ஒன்றும் ஒன்னே வீட்டை விட்டு போக சொல்லலடா. அவளை தாண்டா வீட்டை விட்டு போக சொல்றேன். நான் பெத்த மகன், இந்த வீட்டில் தாண்டா இருக்கணும். நான் ஒன்று வீட்டை விட்டு போக சொல்லல, அவளை தாண்டா சொல்றேன். ஆனா நீ என்னடா சொல்ற? அவ இருக்கிற இடத்துல தான் இருப்பேன்னு சொல்றியோ? உனக்கு அம்புடு தைரியம் வந்துருச்சாடா? இப்படிலாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த உனக்கு இந்த வீட்டில் இடமில்லைன்னு சொல்லிவிடுவேன், பார்த்துக்கோ. மாமா, நீங்க பேசாம இருங்க மாமா. அத்தை கிட்ட பதிலுக்கு பதில் பேசாதீங்க மாமா. இங்க நின்று என்னடி இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்க? வீட்டை விட்டு வெளியே போடி. அத்தை, கோவத்தை குறைங்க அத்தை. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நான் எங்கத்த போவேன்? எனக்குன்னு யாருத்தான் இருக்கா? அதான் போனேலடி, உங்க அம்மா பெருசுன்ட்டு. போ, அவ வீட்டுக்கு போ, உன் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போ. உன்னைய நல்லா பார்த்துக்குவானுங்க. போ, என் பேரன் பேத்தியவும் என் மகனையும் நான் பார்த்துக்க வேண்டி. அம்மா, நீங்க செய்யறது சரியில்லைம்மா. போன்னு சொன்னா அன்னைக்கு எங்கம்மா போவா? இந்தா பாருடா, வாயை மூடுனா வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். வேடிக்கை மட்டும் பாரு. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. போடி, வீட்டை விட்டு வெளியே போடி. அத்தை, என்னை விடுங்க அத்தை. என்னைய மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே இப்படி ஒரு தப்பை செய்ய மாட்டேன் அத்தை. போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியா போயிருமாடி. போட்டி வெளியே. அன்னைக்கிளி, எந்திரிமா, எந்திரி. அம்மா, நீங்க செய்யறது சரியில்லைம்மா. மாமா, அத்தைய ஒன்றும் சொல்லாதீங்க மாமா. என் மேலதான் தப்பு. நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் மாமா. நீங்க வீட்டில இருந்து பிள்ளைகளை நல்லா பாத்துக்குங்க மாமா. நான் போயிடுறேன் மாமா, நான் போயிடுறேன். அன்னைக்கிளி, நீ எங்கடி போவ? என்னை விட்டா உனக்கு யாரடி தெரியும்? நீ எங்கடி போவ? வா, 2 பேருமே எங்க போனாலும் போயிடலாம், பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு. நானும் உன்னை விட்டு இருக்க முடியாதுடி. அன்னைக்கிளி, நீ எங்கேயும் போகாத அன்னைக்கிளி. மாமா, நீங்க பிள்ளைகளுக்காண்டியாவது இந்த வீட்டுல இருந்துதான் ஆகணும் மாமா. நான் போறேன் மாமா. என்னை பத்தி கவலைப்படாதீங்க மாமா. நான் போறேன் மாமா. அன்னைக்கிளி, எங்கடி போற அன்னைக்கிளி? அம்மா, நீ இப்பதான் ஒரு நல்ல மாமியார்னு நிரூபிச்சிருக்கம்மா. சூப்பர்மா. இந்த பங்கஜத்தை பற்றி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? என்னைய மதிக்காரவ எப்படி இந்த வீட்டில் இருப்பா? அவளுக்கு நான் கொடுத்த தண்டனை தாண்டி சரி. அவள் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வரான்னு நான் பார்க்குறேன்டி. வாடி போவோம் உள்ள.